நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் ரஞ்சித். தொடர் கனமழை எச்சரிக்கை காரணமாக புழல் ஏரியில் இருந்து திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் 200 கன அடியில் இருந்து 500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உபரி நீர் கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரியிலிருந்து நேற்று பிற்பகல் முதல் 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்க உள்ள நிலையில் தொடர் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரியிலிருந்து காலையில் 200 கன அடியாக திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் தற்போது 500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரிக்கு நேற்று 325 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 146 கன அடியாக சரிந்துள்ளது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு 2980 மில்லியன் கன அடியாக உள்ளது. 21.2 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் 19.84 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சுமார் 13.5 கிலோமீட்டர் கால்வாய் வழியே எண்ணூர் கடலில் சென்று கலக்கிறது. வடகரை, கிராண்ட் லைன், சாமியார் மடம், தண்டல் கழனி, பாபா நகர், வடபெரும்பாக்கம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியே உபரி நீர் செல்ல உள்ளதால் உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். நீர்வரத்திற்கேற்ப ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவு பராமரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.